Hi friends, welcome to Sesha SAYINEE Switch Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க. நம்ம சாம்சங் ஃப்ரிட்ஜ் பார்க்க போகிறோம். இது நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். இது வந்து 2 ஸ்டார் ரேட்டிங், 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இது வந்து சின்னது தான் ஃப்ரிட்ஜு, ஆனால் எங்களுக்கு இது ஓகேன்றதுனால இது வாங்கியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் வருது. ஃப்ரீசர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பட்டனோட நாப் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனோடு சேர்ந்த நாபில் வந்து நம்ம டீஃப்ராஸ்ட்டும் பண்ணிக்கலாம், அந்த நம்ம டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பால் ட்ரே ஆஸ் யூஷுவல் வந்து 2 ட்ரே இருக்குது. அதுவும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஆஸ் யூஷுவல் தான். தேவைப்பட்ட சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழது வந்து வெஜிடபிள்க்கும் க்ளோசிங் ப்ளஸ் ட்ரே அந்த மாதிரி இருக்குது. வெஜிடபிள் ட்ரே சின்னதாக காம்பேக்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்குது. ரொம்ப சின்னது தான், பார்க்கும்போது சின்னதாக தெரியும் தவிர, ஆனால் அது உள்ளே வைக்கிற பொருட்கள் வந்து நிறைய வைக்கலாம், ஸ்டோரேஜ் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இந்த பாருங்கள், இந்த நாபு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹையாக லோவாக நம்ம வந்து எப்படின்னு பார்த்து மீடியமில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது அப்படியே ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அது கீழே காஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ரீட் பண்ணி நம்ம என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. பால் ட்ரேவும் நல்லா இருக்குது. இது வந்து ஐஸ் க்யூப்ஸு ட்ரே நம்ம அப்படியே இதில் வச்சுக்கலாம். டோரில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நல்ல ப்ராடாக இருக்குது. மெயினாக நம்ம வந்து சின்னதாக இருக்கும் எப்போவுமே டோரில், இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ப்ராடாக இருக்கிறத தொட்டு நம்ம நிறைய ஸ்டோரேஜ் வைக்க முடியுது. டோர் நல்ல இதுவாக திறக்க முடியுது, மூடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இது மேலே வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கீயை பூட்டிட்டு அதிலேயே கூட அப்படியே அழகாக வச்சிடலாம். கீ எங்கன்னா வச்சுட்டோமோ அப்படின்னு தேடுற அவசியமும் கிடையாது. இந்த ஐஸ் க்யூப்ஸை இது உள்ளே வச்சிடலாம், ஐஸ் க்யூப் ட்ரேவை. இது வந்து சாம்சங். இதில் வந்து அதே மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம அந்த கிரில்லாக தெரியும் எல்லாத்துலேயும், அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து ஃபுல் கவர்டாக இருக்குது. இந்த கவர்ட் இருக்கிற தொட்டு வந்து நமக்கு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம ரொம்பவும் போட்டு ஈரம் போட்டுலாம் ரொம்ப தொடச்சிக்கக்கூடாது, பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். தடவி காட்டுறேன். நான் இப்போது எதுவும் ஆன் பண்ணால் தொட்டு தடவி காட்டுறேன். நீங்கள் ஆன் பண்ணிட்டுலாம் பார்க்காதீங்க, தடவிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் ஆன் பண்ணிட்டு தொடாதீங்க பேக் சைடு. நான் ஆன் பண்ணலை, புதுசுன்னவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கும் போதுன்னவே நான் தடவி காமிச்சேன். இப்போ இதை ஆன் பண்ணி லைட்டோடு காட்டுறேன். இப்போது இது மாதிரி தான் வச்சுருக்கேன். இது லைட்டோடு தெரியுது பாருங்கள். நான் ப்ளக் பண்ணாமல் எல்லாமே காமிச்சேன் ஃபஸ்ட்டு. இப்போ ப்ளக் பண்ணி காட்டுறேன். சின்னதாக இருக்குது தவிர, ஆனால் ஸ்டோரேஜெலாம் நல்லா காம்பேக்டாக பிடிக்குது, சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மிக்ஸி பார்க்கலாம். இது வந்து மீடியம் மிக்ஸி. இது வந்து ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஃப்ளாரல் டிசைன்லாம் இல்லை, இதே மீடியம் தான் வச்சுருந்தேன், ப்ளூ கலர். இது வந்து ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ இது வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக இது நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து மிக்ஸி வாங்கினோம், இந்த ஜார்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சிடணும். க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை போட்டு யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து ஜார்ஸில் போடுங்க. ஒரு ஜார்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்சர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துடுங்க. எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஃபுட்டு யூஸ் பண்ணாமல் அது வேறு எதனா நீங்கள் கோலம் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி கோலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு எங்கன்னா காக்காய்க்கு அந்த மாதிரி வைக்கிறதுனால வச்சிடலாம். அதை நீங்கள் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அதில் அந்த துகள்லாம் இருக்கும்னு வாங்க, அந்த இரும்பு வந்து நம்ம
பிளேடு யூஸ் பண்ணியிருக்காங்கள்ல, பிளேடு கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிறது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சாப்பாட்டு பொருள் வந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்பு தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த பிளேடும் நல்ல ஷார்ப்னஸ் நல்லா கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பிளேடில் இருக்கிற துகள்கள்லாம் எதனா இருந்ததுனால அது இதில் வாஷ் அவுட் ஆகிடும். நமக்கு வந்து நம்ம சாப்பாட்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்லா வரும். அது வந்து உங்களுக்கு வந்து அதில் எதுவும் வந்து இந்த மாதிரியான துகள்லாம் நம்ம சாப்பாட்டு யூஸில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நைஸாகிடும். இந்த அளவுக்கு நல்லா அரைக்குது. நான் ஒரு இது தான் யூஸ் பண்ணேன், ஒரே ஒரு ப்ளக் தான் ஃபஸ்ட்டு இதில் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே இந்த அளவு நைஸாக அரைக்குது. மிக்ஸி நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டும் மீடியம் தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் வேறு ப்ளூ கலரில் இருந்தது. இதே ஷேப் தான், ஆனால் கொஞ்சம் ப்ளூ கலரில் வேறு மாதிரி டிசைனில் இருந்தது. இது ஷேப்பு வந்து டிசைன் மட்டும் வேறு மாதிரி, இந்த மாதிரி கலரும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு இது தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் நான். ஆனால் அதுக்கே நல்லா அரைச்சிடுது பாருங்கள். இது செகண்ட் ஜார் போட்டிருக்கேன். இது நீங்கள் ரேஷன் அரிசி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் சாப்பாட்டுக்கெலாம் எடுக்கிற தொட்டு ரேஷன் அரிசி போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஜார்லேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு இது தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே. ஆனால் டக்குன்னு அரைஞ்சிடுது. கொஞ்சம் ஹெவி மோட்டராக இருக்குது. கொஞ்சம் சவுண்டு மட்டும் நல்லா வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து நாய்ஸியாக தெரியும், ஆனால் வந்து நல்லா அரைக்கும். பாருங்கள், நைஸாக அரைச்சிடுது. ஒரு ஓட்லேயே நல்லா அரைச்சிரும். இது வந்து சட்னி ஜார் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரை ஜார் இருக்குது, அப்புறம் வெட் ஜார் இருக்குது. 3 ஜார் வருது. நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததில் ஜூஸர்லாம் இருந்தது. இது வந்து ஜூஸர் கிடையாது, 3 ஜார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பிளேடு எல்லாமே நல்லா ஸ்டடியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்க்கவும் சூப்பராக இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள்